தஞ்சை அரண்மனைக்கு அந்த நாள் விசேஷமான நாள். சோழ நாட்டின் பெருமைமிக்க பேரரசர் ராஜராஜ சோழன் தன் அரசவையில் அமைச்சர்களையும் படைத்தலைவர்களையும் கூடியழைத்திருந்தார். கடல் கடந்த தெற்கு கடல்புறத்தில் இருந்த சக்தி வாய்ந்த ஒரு வெளிநாட்டு அரசன் சோழர்களின் வர்த்தக கப்பல்களை தாக்கி வரி மறுத்து வந்தான். இதை சகிக்க முடியாத ராஜராஜன் சோழர்களின் கொடி கடலையும் தாண்டி பறக்க வேண்டும் என்று உறுதியுடன் அறிவித்தார். இந்த போருக்கு ராஜராஜன் ஒரு புதிய யோசனை செய்தார். நிலப்போரில் மட்டுமல்ல, கடல் போரிலும் யானைப்படையை பயன்படுத்த வேண்டும் என்பதே அது. சோழ நாட்டின் சிறந்த யானைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அவற்றுக்கென வலுவான மரத்தாலும் இரும்பாலுமான பெரிய கப்பல்கள் உருவாக்கப்பட்டன. யானைகள் கடலில் பயப்படாமல் இருக்க அவற்றுக்கு முன்பே பயிற்சி அளிக்கப்பட்டது. கடல் அலைகளின் சத்தம், கப்பலின் ஆட்டம் எல்லாவற்றையும் அவை பழகின. ஒரு விடியற்காலையில் துறைமுகம் முழுவதும் சோழர்களின் கப்பல்கள் வரிசையாக நின்றன. யானைகளின் கம்பீரமான குரல், வீரர்களின் போர்க்குரல், அந்த காட்சி எதிரிகளை நடுங்க வைக்கும் அளவிற்கு இருந்தது. ராஜராஜ சோழன் தன் வெண்குதிரையில் ஏறி படையை நோக்கி, இந்த போர் வெறும் வெற்றிக்காக அல்ல, சோழர்களின் மரியாதைக்காக என்று முழங்கினார். கப்பல்கள் கடலை வெட்டி முன்னேறின. பல நாள் பயணத்திற்கு பின் அந்த வெளிநாட்டு நாட்டின் துறைமுகம் தென்பட்டது. எதிரிகள் சோழர்களின் வருகையை எதிர்பார்க்கவில்லை. திடீரென கடலிலிருந்து இறங்கிய யானை படை கரையில் இருந்த கோட்டைகளை உடைத்தது. யானைகளின் பலம் முன் எதிரிகளின் சுவர்கள் சரிந்தன. காலாட்படையும் குதிரைப்படையும் பின்னாலிருந்து தாக்கின. போர் ஒரு முழு நாளும் நீடித்தது. மாலையில் அந்த நாட்டின் அரசன் சரணடைந்தான். சோழர்களின் கொடி அந்த நாட்டின் அரண்மனையில் ஏற்றப்பட்டது. ராஜராஜன் தோற்ற அரசனை மன்னித்து, சோழர்களின் நண்பனாக இரு, பகைவனாக அல்ல என்று அறிவுரை வழங்கினார். வர்த்தக பாதைகள் பாதுகாக்கப்பட்டன, அமைதி நிலைநிறுத்தப்பட்டது. இந்த வெற்றியுடன் ராஜராஜ சோழனின் புகழ் கடல்களை தாண்டி பரவியது. யானை படையுடன் கடல் கடந்த அந்த போர் சோழ வரலாற்றில் ஒரு பொன்னான அத்தியாயமாக